Hey guys, welcome to my channel. நான் உங்க FX Chandru and இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா Traders Connect. இது வந்து நமக்கு மல்டிபிள் புரோக்கரோட காப்பி ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ற ஒரு பிளாட்ஃபார்ம் ஓகேங்களா. பட் இது வந்து இப்போ யாருக்கு வந்து அதிகமா யூஸ் ஆகுது அப்படினா ஃபண்டிங் கம்பெனிஸ்ல நிறைய ஃபண்டிங் கம்பெனிஸ்ல அக்கவுண்ட் வச்சிருக்கவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ மல்டிபிள் ஃபண்டிங் கம்பெனில நீங்க அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க. அதை எப்படி நம்ம வந்து காப்பி ட்ரேடிங் மூலமா ப்ராப்பரா பண்றது அப்படிங்கறது தான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஆல்ரெடி நம்ம வந்து பழைய ஒரு வீடியோல சோசியல் ட்ரேடர் டூல் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். அதுவும் சேம் இதே மாதிரி காப்பி ட்ரேடிங் பண்ற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் ஓகேங்களா. அங்க வந்து உங்களுக்கு MT4 and MT5 இந்த ரெண்டையும் தான் உங்களால காப்பி ட்ரேடிங் பண்ண முடியும். அதாவது MT4 ல இருந்து 5வும் பண்ணிக்கலாம், இல்ல 5 to 5வும் பண்ணிக்கலாம், 4 to 4வும் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு இதை நீங்க எப்படினாலும் கம்பைன் பண்ணி காப்பி ட்ரேடிங் பண்ணிக்கலாம். ஆனா சி ட்ரேடர், மேட்ச் ட்ரேடர், ட்ரேட் லாக்கர், DX ட்ரேடர் இந்த மாதிரி அதர் பிளாட்ஃபார்ம் நீங்க போகும்போது உங்களால காப்பி ட்ரேடிங் அதுல பண்ண முடியாது. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு இன்னொரு பெரிய நெகட்டிவ் அங்க என்ன அப்படினா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணும்போது 2 அக்கவுண்ட் வாங்கலாம். அதுக்கு அப்புறம் உங்களுக்கு டைரக்டா நீங்க 5 அக்கவுண்ட் வாங்கணும். அதுக்கு அப்புறம் டைரக்டா நீங்க 10 அக்கவுண்ட் வாங்கணும். அந்த மாதிரி அவங்க ஒரு பல்க் ஆஃப் லாட் ஆஃப் அக்கவுண்ட் தான் அவங்க வச்சிருக்காங்க. அதை மட்டும் தான் நீங்க வந்து வாங்கி நீங்க யூஸ் பண்ண முடியும். பட் இந்த ட்ரேடர்ஸ் கனெக்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்ப நான் சொன்ன எல்லா பிளாட்ஃபார்முமே இங்க அவைலபிள். அதாவது MT4, MT5, சி ட்ரேடர், DX ட்ரேடர், அதுக்கு அப்புறம் மேட்ச் ட்ரேடர், ட்ரேட் லாக்கர் இந்த மாதிரி எல்லா பிளாட்ஃபார்முமே இவங்க கிட்ட இருக்குது. இதுல நீங்க MT4 ல போடுற ஆர்டர் இந்த எல்லா பிளாட்ஃபார்ம்லயுமே விழும். அதே மாதிரி நீங்க வேற ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் சி ட்ரேடர்ல நீங்க பண்றீங்க அப்படின்னா அங்க போடுற ஆர்டர் மிச்ச எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் விழும். இந்த மாதிரி நீங்க வந்து ஃபுல் பிளாட்ஃபார்மையுமே நீங்க இதுல வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணி நீங்க வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். அதனால இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட நீங்க வந்து 3 அக்கவுண்ட் வேணும்னாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 4 வேணுமா, 5 வேணுமா, எத்தனை அக்கவுண்ட் வேணுமோ ஒவ்வொரு அக்கவுண்டையும் நீங்க வந்து ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்னு என்ன அப்படின்னா நீங்க 15ஆம் தேதிக்குள்ள ட்ரேட் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க அந்த அக்கவுண்ட் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா அதோட பேலன்ஸ் இருக்கிற டே இப்போ $10 நம்மளோட அக்கவுண்டோட பிரைஸ் அப்படின்னா அந்த பேலன்ஸ் இருக்கிற $5 வந்து நம்மளோட வாலெட்ல கிரெடிட் ஆயிரும். அந்த அமௌண்ட்டை நெக்ஸ்ட் மந்த்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் நம்மளுக்கு வந்து இங்க வந்து மிகப்பெரிய பெனிஃபிட். இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதை இன்னும் நம்ம வந்து வீடியோக்குள்ள போய் டீடைலா இதை வந்து இந்த காப்பி ட்ரேடிங் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத தெளிவா நம்ம வந்து பார்க்கலாம். நீங்க வந்து ஃபண்டிங் கம்பெனிஸ்ல நிறைய ஃபண்டிங் கம்பெனிஸ்ல அக்கவுண்ட் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதை எல்லாத்தையும் எப்படி காப்பி ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபண்டிங் கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து 5Rsல ஒரு அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க, ஃபண்டனஸ்ல ஒரு அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க. இப்போ இந்த ரெண்டு அக்கவுண்டையுமே காப்பி ட்ரேடிங் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ணலாம். காப்பி ட்ரேடிங் அப்படிங்கிறது உங்களோட அக்கவுண்டை நீங்களே காப்பி ட்ரேடிங் தாராளமா ஃபண்டிங் கம்பெனிஸ்ல பண்ணலாம். அதனால இந்த வீடியோல வர்ற மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க மல்டிபிள் ஃபண்டிங் கம்பெனில அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை இந்த மாதிரி நீங்க வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம தெளிவா வீடியோக்குள்ள போய் எப்படி இதை வந்து ஃபாலோ பண்ணணும், எப்படி நம்மளோட அக்கவுண்ட் வந்து கனெக்ட் பண்ணணும் எல்லாமே நம்ம பார்க்கலாம் வாங்க. ஓகே, ட்ரேடர்ஸ் கனெக்டோட டேஷ்போர்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். உங்ககிட்ட அக்கௌண்ட் இல்ல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணி அதை நீங்க லாகின் பண்ணீங்க அப்படின்னா அந்த டேஷ்போர்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணாம வந்தீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்லயே பர்ச்சேஸ் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கும். இப்போ நான் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கிறதுனால எனக்கு இந்த மாதிரி காட்டுது. ஓகேங்களா? பர்ச்சேஸ் பண்றதுக்கு கார்டு மூலமா தான் பர்ச்சேஸ் பண்றதுக்கு அவங்க இப்போதைக்கு ஆப்ஷன் வச்சிருக்காங்க. அதாவது உங்களோட டெபிட் கார்டு ஆர் கிரெடிட் கார்டு, அதாவது ஏடிஎம் கார்டாவும் இருக்கலாம், இல்ல கிரெடிட் கார்டாவும் இருக்கலாம். ஆனா ரெண்டுலயுமே இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் எனபிள்ல இருக்கணும். ஓகேங்களா? உங்களோட கார்டு வந்து இன்டர்நேஷனல் பேமெண்ட் வந்து அக்செப்ட் பண்ற கார்டா அதெல்லாம் நீங்க வந்து நெட் பேங்கிங் வச்சிருந்தீங்கன்னா அதுல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா பேங்க்ல போய் எனபிள் பண்ண சொன்னீங்கன்னா அவங்களே எனபிள் பண்ணி விட்டுருவாங்க. ஓகேங்களா? இப்ப இருக்கிற மேக்ஸிமம் கார்டு வந்து இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் எனபிள்ல இருக்கும், ரூபே கார்டை தவிர. ஓகேங்களா? மாஸ்டர் கார்டா இருக்கலாம், விசா கார்டா இருக்கலாம், இந்த ரெண்டு கார்டுமே உங்களுக்கு இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் இருக்கும். பட் அதை எனபிள் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அது நீங்க பேங்க்ல போயோ இல்ல நெட் பேங்கிங்ல நீங்க கண்டிப்பா பண்ணிக்கோங்க. ஏன்னா அது இருந்தாதான் பேமெண்ட் வந்து ஆகும். ஓகேங்களா? சோ அது எனபிள் பண்ணிட்டீங்கன்னா டைரக்டா நீங்களே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு எத்தனை அக்கௌண்ட் வேணுமோ அத்தனை அக்கௌண்ட் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்க வந்து நான் வந்து பில்லிங்ல போய் உங்களுக்கு காட்டுறேன். சப்ஸ்கிரிப்ஷன்ல
நான் ஆல்ரெடி கார்டு வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன் எனக்கு இங்க ஷோ ஆகுது. சோ என்னோட அவைலபிள் கிரெடிட் பேலன்ஸ், அதாவது இதோட வாலெட், ஓகேங்களா, இந்த ட்ரேடர்ஸ் கனெக்ட்ல ஒரு வாலெட் இருக்கும். இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஆல்ரெடி சோசியல் ட்ரேடர் டூல்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வந்து நம்ம வந்து கொடுத்துருப்போம். அதுவும் உங்களுக்கு இந்த காப்பி ட்ரேடிங், அதாவது உங்களோட அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்றதுக்கான வெப்சைட் தான், ஓகேங்களா. சோ அந்த மாதிரி இதுல பெனிஃபிட் வந்து 1-2 பெனிஃபிட் இருக்குது. அதுல மேக்சிமம் என்ன தேவையோ அந்த பெனிஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு 10 நாள் ட்ரேட் பண்ணிருக்கீங்க, உங்களோட ப்ராஃபிட் ஃபுல்லா எடுத்து முடிச்சிட்டீங்க. இதுக்கப்புறம் நான் வந்து ட்ரேட் வந்து நான் பண்ண போறது இல்ல, 20 நாள் நான் வந்து ட்ரேட் பண்ண போறது இல்ல அப்படின்னா, இங்க வந்து நீங்க அக்கௌண்ட்டை கட் பண்ணி விட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு கிரெடிட் பேலன்ஸ், அதாவது உங்களோட வாலெட்ல வந்து ஆட் ஆயிடும். இந்த பேலன்ஸை நீங்க அடுத்த மந்த்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அந்த சோசியல் ட்ரேடர் டூல்ல கிடையாது, ஓகேங்களா. அதனால இப்ப நம்ம ரீசன்ட் டைம்ல நம்ம ரொம்ப மாசமா இதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப நாள் வீடியோ கொடுக்க முடியல, ஏன்னா நான் வந்து அக்கௌண்ட் வந்து ஆக்டிவ்லயே வச்சுக்கிட்டு இருந்தேன், அதனால என்னால கொடுக்க முடியல. இன்னைக்கு 1ஆம் தேதி, அதுவும் சண்டே அப்படிங்கிறதுனால இன்னைக்கு என்னோட எல்லா அக்கௌண்ட்டையுமே ரிமூவ் பண்ணி விட்டு நான் ஃப்ரெஷ்ஷா எடுக்கிறேன், ஓகேங்களா. 10 அக்கௌண்ட் நம்ம மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம், 10மே நம்மளோட அக்கௌண்ட் தான். சோ நான் என்னோட அக்கௌண்ட், ஃப்ரெண்டோட அக்கௌண்ட் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம், ஃபண்டிங் அக்கௌண்ட், சோ அது இதுன்னு எல்லாமே சேர்த்து மொத்தம் 10 அக்கௌண்ட் இருக்குது, ஓகேங்களா. சோ இப்போ என்ன அப்படின்னா, இந்த 10 அக்கௌண்ட்ல நான் வந்து ஒரு 5 அக்கௌண்ட் மட்டும் நான் ட்ரேட் கண்டினியூ பண்ண போறேன். இந்த 5 அக்கௌண்ட் எனக்கு தேவையில்லை அப்படின்னா இங்க போய் மாடிஃபை கொடுத்து இங்க நான் மைனஸ் கொடுத்துக்கலாம். எத்தனை அக்கௌண்ட் எனக்கு வேணுமோ அதை நான் கொடுத்துக்கலாம். அதை கொடுக்க இங்க காட்டுதுங்களா, பேலன்ஸ் வந்து எனக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும், ஓகேங்களா. இது வந்து இப்ப காட்டுற பேலன்ஸ் நீங்க பாக்காதீங்க, எனக்கு வந்து இந்த மந்த்துக்கான பேமெண்ட் வந்து இன்னும் எடுக்கல. சோ அதனால இங்க வந்து தப்பா காட்டும். உங்களுக்கு பேமெண்ட் எடுத்து நீங்க ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க பாத்தீங்களா, அந்த டைம்ல உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்து உங்களோட வாலெட்ல வந்து ஆட் ஆகும் அப்படிங்கறது இங்க டோட்டல்லே காமிச்சிருக்கும், ஓகேங்களா. இப்போ நீங்க இதை வந்து பார்க்க தேவையில்லை. பட் நீங்க உங்களோட டிவைஸ்ல நீங்க வந்து அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா இதை மைனஸ் பண்ணீங்கன்னா அது போய் வாலெட்ல ஆட் ஆயிரும். அந்த அமௌண்ட் அதுக்கு அடுத்த மந்த்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது போக எக்ஸ்ட்ரா என்ன பேமெண்ட் பண்ணணுமோ அதைத்தான் உங்களோட கார்டுல இருந்து எடுக்கும், ஓகேங்களா. ஒன்ஸ் நீங்க கார்டு ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது சேஃபர் சைடுல இருக்கும், ஓகேங்களா. சோ இது வந்து ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட். அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, அந்த சோசியல் ட்ரேடர் டூல்ல வந்து நீங்க வந்து ஒரு 2 அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் 5 அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணலாம், அப்புறம் 10 அப்படி மல்டிப்ளை ஆகிக்கிட்டே தான் போகும், ஓகேங்களா. சோ நீங்க 10க்கு அப்புறம் நீங்க வந்து 20, 30 அந்த மாதிரி தான் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் மட்டும் வேணும்னா ஒரு அக்கௌண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க 2 தான் பண்ணணும், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா நீங்க வந்து ஒரு மாஸ்டர் அக்கௌண்ட் வேணும், அதுக்கப்புறம் ஒரு காப்பியர் அக்கௌண்ட் வேணும். சோ அதனால மினிமம் அக்கௌண்ட் 2 தான். ஆனா 3 வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம், 4 வேணாலும் பண்ணிக்கலாம். எத்தனை வேணுமோ அதை நீங்க பிளஸ் கொடுத்து நீங்க வந்து இங்க ஆட் பண்ணிட்டே போய்க்கலாம், ஓகேங்களா. இப்பவும் பாருங்க, நான் வந்து 10-11 அக்கௌண்ட் எக்ஸ்ட்ரா பண்ணிருக்கேன். ஆனா எங்க பிரைசிங் வந்து தப்பா காட்டும். ஏன் அப்படின்னா எனக்கு இன்னும் இந்த மந்த்துக்கான பேமெண்ட் வந்து எடுக்கல, சோ அதனால காட்டுது. பட் எவ்ரி மந்த் உங்களுக்கு எவ்வளவு பேமெண்ட் எடுக்கும் அப்படிங்கிறது இங்க காமிச்சிருக்கும், ஓகேங்களா. சோ 10 அக்கௌண்ட் அப்படிங்கறதுனால எனக்கு வந்து $100 எவ்ரி மந்த் இதுல இருந்து நமக்கு காப்பி ட்ரேடிங்க்கு மட்டுமே நமக்கு போய்கிட்டே இருக்கும், ஓகேங்களா. சோ காப்பி ட்ரேடிங்க்கு மட்டுமே மந்த்லி $100 நமக்கு போய்கிட்டு தான் இருக்கு. பட் அது ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம வந்து அத்தனை அக்கௌண்ட் வச்சு நம்ம ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கறனால அது நம்மளுக்கு பண்ணி தான் ஆகும், ஓகேங்களா. நீங்க 2 அக்கௌண்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு அக்கௌண்ட்டுக்கு $10, நீங்க 2 அக்கௌண்ட் பண்ணும்போது $20, 3 அக்கௌண்ட் பண்ணா $30, 4 அக்கௌண்ட் பண்ணா $40 அப்படிங்கிற மாதிரி அது மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும், ஓகேங்களா. சோ அதான் இதோட பேமெண்ட். சோ அது நீங்க பண்ணிக்கோங்க. இன் கேஸ் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இதுல இருக்குது, இந்த அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்றதுல இந்த மாதிரிலாம் டவுட் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதுல மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அதுல கிளியர் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. இப்போ நம்ம ஆல்ரெடி நம்மகிட்ட 10 அக்கௌண்ட் இருக்குது. சோ அதுல ஒரு 3 அக்கௌண்ட் மட்டும் நம்ம வந்து ஒரு டெமோ அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம், ஓகேங்களா. இவ்வளவு நாள் இந்த வீடியோ போடாத காரணமே இந்த 10 அக்கௌண்ட் என்னோட லைவ் அக்கௌண்ட் கனெக்டட்லயே இருக்கும். சோ அதை ரிமூவ் பண்ணி என்னால போட முடியல, அதனாலதான் இந்த வீடியோ இவ்வளவு டிலே ஆயிடுச்சு. இல்லைன்னா இது எப்போ போட வேண்டிய வீடியோ, அது இவ்வளவு டிலே ஆயிடுச்சு. ஏன்னா எப்பவுமே நான் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி ஒரு 1 or 2 month நான் வந்து யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து வீடியோ கொடுத்துருவேன். பட் இந்த அக்கௌண்ட் ஆக்சுவலி யூஸ் பண்ணி நம்ம வந்து 1 year கிட்ட யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. சோ இவ்வளவு டிலே ஆனதுக்கு காரணம் இதுதான். சோ பரவாயில்ல, சோ இப்போ இந்த வீடியோ போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைச்சிச்சு, ஓகே ஃபைன். இப்போ என்ன அப்படின்னா, நம்ம வந்து 3 அக்கௌண்ட் வச்சிருக்கோம். என்னெல்லாம்னா MT4, MT5, C-Traderல ஒரு அக்கௌண்ட், ஓகேங்களா. இப்போ இவங்க வந்து என்னென்ன பிளாட்ஃபார்ம் தான் ப்ரொவைட் பண்றாங்கன்னா, அந்த சோசியல் ட்ரேடர் டூல் ஆல்ரெடி போட்டிருந்தேன் பாத்தீங்களா, அதுல இருக்கிற பிளாட்ஃபார்ம் வந்து ஜஸ்ட் MT4, MT5 மட்டும்தான், வேற பிளாட்ஃபார்மே அங்க கிடையாது, ஓகேங்களா. இவங்க MT4, MT5, அதுக்கப்புறம் மேட்ச் ட்ரேடர், அதுக்கப்புறம் DS ட்ரேடர், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து C-Trader, இந்த மாதிரி எல்லா பிளாட்ஃபார்மே நமக்கு வச்சிருக்காங்க. சோ ஃபண்டிங் போறதுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். நீங்க எந்த ஃபண்டிங்ல பண்ணாலுமே இது மூலமா நீங்க காப்பி ட்ரேடிங் உங்களால பண்ண முடியும், ஓகேங்களா. சோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டேஷ்போர்ட்ல பாத்தீங்கன்னா உங்களோட எல்லா அக்கௌண்ட்டுமே லாகின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இங்க விசிபிள் ஆகும். சோ அதுதான் டேஷ்போர்ட்ல கொடுத்திருக்காங்க. டோட்டல் போர்ட்ஃபோலியோ வேல்யூ எவ்வளவு, போர்ட்ஃபோலியோ வேல்யூ அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்க 10 அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணீங்கன்னா அந்த 10 அக்கௌண்டோட பேலன்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி இங்க காட்டும், ஓகேங்களா. எவ்வளவு ட்ரேட் வந்து இன்னைக்கு நீங்க எடுத்திருக்கீங்க, டுடே ட்ரேட் வந்து எவ்வளவு எடுத்திருக்கீங்க, அந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே காட்டும். காப்பியர் வந்து எத்தனை காப்பியர் இருக்குது, அதாவது நீங்க
நீங்க ஒரு மாஸ்டர் அக்கௌண்ட் வச்சுட்டு 9 காப்பியர் வச்சிருக்கீங்கன்னா 9ன்னு சொல்லி இங்க ஷோ ஆகும். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி உங்களுக்கு எல்லா டீடைல்ஸுமே இங்க வந்து உங்களுக்கு டாப்ல ஷோ ஆகும். அதுக்கப்புறம் பொசிஷன், ஓப்பன் பொசிஷன் வந்து என்னெல்லாம் ஓப்பன் பொசிஷன் இருக்குது, க்ளோஸ் ஆன பொசிஷன் என்னலாம், அது எல்லாத்தையுமே இங்க வந்து வியூ பண்ண முடியும். சோ இப்போ நம்ம அக்கௌண்ட் எதுவுமே லாகின் பண்ணி வைக்கலங்கறனால இங்க எதுவுமே நமக்கு ஷோ ஆகல. ஓகேங்களா? அக்கௌண்ட ஃபர்ஸ்ட் லாகின் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க ரெண்டாவது ஆப்ஷன் காட்டுது பாத்தீங்களா, இது உங்களுக்கு வந்து இன்னும் டீடைலா தெரியணும் அப்படின்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இங்க நேமோட வந்துரும். அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த அக்கௌண்ட்ஸ் டேபை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ இங்க தான் வந்து நீங்க அக்கௌண்ட ஆட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு MT4, MT5, C-Trader இந்த மாதிரி நிறைய அக்கௌண்ட் வந்து இருக்குது. அந்த அக்கௌண்ட ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரேடர்ஸ் கனெக்ட்ல லாகின் பண்ணி வைக்கணும். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ட்ரேடர்ஸ் கனெக்ட் மூலமா ட்ரேட் வந்து எடுக்க முடியும். ஓகேங்களா? நீங்க எப்படி வந்து அந்த பிளாட்ஃபார்ம்ல போய் லாகின் பண்றீங்களோ அந்த மாதிரி இவங்க கிட்ட நீங்க லாகின் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? இப்போ இங்க ஆட் அக்கௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன லாகின் பண்ணலாம் அப்படின்னா MT5 வந்து லாகின் பண்ணலாம். ஓகேங்களா? MT5 நான் கொடுத்துக்கிறேன். நேம் கேக்குது. ஓகேங்களா? இந்த நேம் வந்து நீங்க வந்து டிஃபால்ட்டா ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு தெரியறதுக்கான நேம் தான். ஓகேங்களா? இந்த நேம் தான் இருக்கணும் அப்படின்னா எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு தெரியறதுக்கான நேம் தான். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து என்ன நேம் கொடுக்கலாம், இது வந்து MT5ங்கிறதுனால MT5 மாஸ்டர் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ MT5 மாஸ்டர் அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ MT5ங்கிறது பிளாட்ஃபார்ம் டிஃபால்ட்டா எங்க செலக்டர்ல இருக்கு. நம்ம வந்து அது ஆல்ரெடி வெளியே கொடுத்துட்டதுனால அது டிஃபால்ட் செலக்ஷன்ல இருக்கு. அடுத்து வந்து செலக்ட் புரோக்கர். புரோக்கர் வந்து நீங்க எந்த புரோக்கர்ல பண்றீங்களோ அந்த புரோக்கரை செலக்ட் பண்ணணும். நீங்க வந்து உங்களோட ஓன் ஃபண்ட் போட்டு இப்போ OctaFX, எக்ஸ்னஸ், ஐசி மார்க்கெட் இந்த மாதிரி எதுலயாவது நீங்க பண்றீங்க அப்படின்னா அதோட புரோக்கரை வந்து இங்க சூஸ் பண்ணணும். இல்ல நீங்க ஃபண்டிங் பண்றீங்கன்னா ஃபண்டிங் இங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எல்லாமே இங்க வந்து அவைலபிள் தான். இப்போ நம்ம வந்து 5RS செலக்ட் பண்றோம் அப்படின்னா அவங்களோட புரோக்கர் நேம் வந்து 5% இருக்கும். நீங்க வந்து 5 நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துரும். ஓகேங்களா? 5% ஆன்லைன் அப்படின்னு வந்துருச்சுங்களா? இதே ஃபண்டிங் பிப் போடுறீங்க அப்படின்னா அண்ட் ஃபண்டிங் பிப் வந்துருச்சுங்களா? அதே ஃபண்டட் நெஸ்ட் போடுறீங்கன்னா ஃபண்டட் நெஸ்ட் உங்களுக்கு வந்து இங்க காட்டுதுங்களா? இதே மாதிரி நீங்க எந்த புரோக்கர் நீங்க யூஸ் பண்றீங்களோ, ஃபண்டிங்னா ஃபண்டிங் அந்த புரோக்கரோட நேம், அதே இது நீங்க வந்து உங்களோட ஓன் புரோக்கர் ஏதாவது நீங்க வச்சு கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க OctaFXனா அதை வந்து நீங்க வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டெமோக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஐசி மார்க்கெட் தான் எடுத்துக்கோம். ஏன் ஐசி மார்க்கெட் எடுத்துக்கோம்னா அவங்க கிட்ட தான் நம்மளுக்கு C-Traderமே எனபிள்ல இருக்குது. சோ அதனால C-Trader நான் உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து எல்லா அக்கௌண்ட்டுமே ஐசி மார்க்கெட்டே நான் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்க வேற புரோக்கரையும் நீங்க வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது மாஸ்டர் அக்கௌண்ட் ஒரு புரோக்கர்லையும் காப்பியர் அக்கௌண்ட் வேற புரோக்கரையும், எத்தனை புரோக்கர் இருந்தாலும் எல்லா புரோக்கரையும் எல்லா பிளாட்ஃபார்மையும் இதுல கனெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுதான் இதோட பெனிஃபிட். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஐசி மார்க்கெட்ல பண்றதுனால ஐசின்னு போட்டோம்னா நம்மளுக்கு மேலே வந்துரும் ஐசி மார்க்கெட், ஐசி ட்ரேடிங் அந்த மாதிரி நிறைய இருக்கும். நம்மளுக்கு தேவை ஐசி மார்க்கெட் தான். சோ ஐசி மார்க்கெட்டை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ புரோக்கர் நான் செலக்ட் பண்ணிட்டேன். சர்வர் வந்து என்ன சர்வர் அப்படிங்கறத நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ இந்த சர்வரை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட சர்வர் என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? இது நீங்க ஃபண்டிங்ல பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா ஃபண்டிங்கோட சர்வர் வந்து ரொம்ப லிமிடெட் சர்வர் தான் இருக்கும். 2 சர்வர் 3 சர்வர் தான் இருக்கும். ஆனா புரோக்கர் பொறுத்த வரைக்கும் சர்வர் வந்து நிறைய இருக்கும். ஓகேங்களா? அதுல உங்களோட சர்வர் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த அக்கௌண்ட கரெக்டா நீங்க லாகின் பண்ணணும். ஓகேங்களா? சோ இப்போ என்னோட சர்வர் பாத்தீங்க அப்படின்னா ஐசி மார்க்கெட் SC டெமோ. ஓகேங்களா? சோ நான் இப்போ வந்து ஐசி மார்க்கெட்னு அடிச்சேன் அப்படின்னா SCன்னு போட்டுக்கணும். இதுல வந்து SCன்னு இருக்கணும். யூரோனா யூரோக்கு மட்டும் அவங்க தனியா வச்சிருப்பாங்க. சோ அதனால அது EUன்னு போட்டிருக்காங்க. SC அப்படிங்கிறது வந்து நமக்கு குளோபல் அக்கௌண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்றது SC அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுல டெமோ அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, இங்க தெரியுதுங்களா? ஐசி மார்க்கெட் SC டெமோ. இது வந்து என்னோட சர்வர். உங்களுக்கான சர்வர் என்னவோ அதைத்தான் நீங்க வந்து சூஸ் பண்ணி கொடுக்கணும். ஓகேங்களா? அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் ஐசி மார்க்கெட் SC டெமோ இதை வந்து நான் கொடுத்துக்கிறேன். என்னோட சர்வரை நான் இப்போ சூஸ் பண்ணிட்டேன். இப்போ ஐடி கேக்குது, அக்கௌண்ட் ஐடி கேக்குது. இப்போ என்னோட அக்கௌண்ட் ஐடி என்னவோ அந்த அக்கௌண்ட் ஐடியை வந்து நான் வந்து இங்க கொடுத்துக்கிறேன். சோ அக்கௌண்ட் ஐடியில நான் என்னோட ஐடி கொடுத்துட்டேன். பாஸ்வேர்ட்ல என்னோட பாஸ்வேர்ட் ஐசி மார்க்கெட்ல எனக்கு ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டை இங்க வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சோ இவ்வளவு தான் டீடைல்ஸ். சோ இந்த டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கணும். கரெக்டா இல்ல அப்படின்னா இங்க உங்களுக்கு லாகின் ஆகாது. சோ இப்போ நான் டீடைல்ஸ் எல்லாமே என்ட்ரு பண்ணிட்டேன். இப்போ நான் கன்ஃபார்ம் கொடுக்குறேன். கொடுத்த உடனே இப்போ எனக்கு லாகின் ஆகிட்டு இருக்குது. இன்கேஸ் நீங்க ஏதாவது தப்பா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் வந்து இந்த இடத்துல ரெட் கலர்ல காட்டும். ஓகேங்களா? இப்போ வந்து கனெக்டர்னு வந்துருச்சுங்களா? கனெக்டர்னா நீங்க கரெக்டா கொடுத்து உங்களோட அக்கௌண்ட லாகின் பண்ணிட்டீங்க. பேலன்ஸ் உங்களுக்கு கரெக்டா காமிச்சிடும். இந்த டெமோ அக்கௌண்ட்ல எனக்கு இருக்கிற பேலன்ஸ் வந்து $1000. சோ அதனால அந்த $1000 அப்படி காட்டுது. ஓகேங்களா? இங்க கனெக்டர்னு வந்துச்சுன்னா உங்க அக்கௌண்ட் கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இப்போ இதைத்தான் நம்ம வந்து மாஸ்டர் அக்கௌண்டா யூஸ் பண்ண போறோம். MT5 மாஸ்டர் அக்கௌண்டா நம்ம இதைத்தான் யூஸ் பண்ண போறோம். இப்போ அதே இது நம்ம வந்து இன்னொரு அக்கௌண்ட் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து MT4 அக்கௌண்ட். சோ அதனால நான் என்ன சூஸ் பண்றேன், MT4 வந்து நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க வந்து நம்ம வந்து சேம் அதே மாதிரி நேம் கொடுக்கணும். சோ இந்த நேம் வந்து நம்ம வந்து MT4 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? MT4 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி புரோக்கர் ஐசி மார்க்கெட் தான் இங்கேயும் நம்ம வந்து புரோக்கரா சூஸ் பண்றோம். சோ அதனால ஐசி மார்க்கெட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சர்வர் வந்து இதுக்கான சர்வர் என்ன, MT4 பொறுத்த வரைக்கும் சர்வர் வந்து மாறும். இப்போ இதோட சர்வர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
எனக்கு கொடுத்திருக்கிறது வந்து டெமோ 4 ஓகேங்களா. சோ ஐசி மார்க்கெட் எஸ்டி டெமோ 4. அப்ப நான் வந்து டெமோ நான் ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணிக்கிறேன். சோ எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு டெமோ 2 இருக்குது. இது வந்து யூரோ. சோ டெமோ 8 இருக்குது. டெமோ 4 வந்து நம்மளுக்கு இங்கேயுமே நமக்கு நிறைய அக்கௌண்ட்ஸ் இருக்குது. சோ டெமோ 4 கடைசியா இருக்கு. ஐசி மார்க்கெட் எஸ்டி டெமோ 4 இதுதான் என்னோட சர்வர் ஓகேங்களா. அதுக்கப்புறம் எனக்கு லாகின் தேவை. சோ லாகினுக்கு வந்து நான் வந்து என்னோட லாகின் ஐடி வந்து நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். சோ லாகின் ஐடி இங்க பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ என்னோட பாஸ்வேர்ட் ஓகேங்களா. சோ பாஸ்வேர்டு வந்து நான் வந்து இங்க அகைன் காப்பி பண்ணி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இப்போ இதோட டீடைல்ஸ் அதாவது MT4 கான டீடைல்ஸ் நான் வந்து டைப் பண்ணிட்டு இப்போ நான் கன்ஃபார்ம் கொடுக்குறேன். கொடுத்த உடனே எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்க. அகைன் நம்மளுக்கு எஸ்டாப்ளிஷ் கனெக்ஷன் கொடுத்து எனக்கு கனெக்டட் ஆயிடுச்சு தெரியுதுங்களா. சோ இப்போ வந்து 2 அக்கௌண்ட் கனெக்ட் ஆயிடுச்சு. ஒன்னு வந்து MT5 MT4ல வந்து நான் $1,00,000 அக்கௌண்ட் வச்சிருக்கிறேன். இப்போ அடுத்து வந்து நம்ம சி ட்ரேடரை கனெக்ட் பண்ணலாம். இவ்வளவு ஓகேங்களா. இந்த 3 அக்கௌண்ட் நம்ம பார்க்க போறோம். DX ட்ரேடர் மேட்ச் ட்ரேடர் நான் வந்து கனெக்ட் பண்ணல. ஏன்னா இதெல்லாம் எனக்கு அக்கௌண்ட் கிடையாது. சோ அதனால அது எதுவுமே நான் யூஸ் பண்ணல. ஆனா இது எல்லாமே கனெக்ட் பண்றது ஈஸி தான். என்ன பண்ணணும்னா DX ட்ரேடரை கிளிக் பண்ணிட்டு உங்களோட நேம் நிக் நேம் வந்து நீங்க சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக வைக்கிற நிக் நேம் அதை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. புரோக்கர் வந்து எந்த புரோக்கர் அப்படிங்கறத இது கண்டிப்பா சூஸ் பண்ணணும் ஓகேங்களா. புரோக்கர் சூஸ் பண்ணதுக்கு யூசர் நேம் அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட். DX ட்ரேடர் பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு யூசர் நேம் கொடுத்திருப்பாங்க ஓகேங்களா. ஜிமெயில் ஐடினா ஜிமெயில் ஐடி, அப்படி இல்லைன்னா அவங்க ஒரு யூசர் ஐடி கொடுத்திருப்பாங்க. அந்த ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் அந்த ரெண்டையுமே போடணும். இப்போ ஃபண்டிங்க்கு தான் மேக்ஸிமம் DX ட்ரேடர் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிருப்பீங்க. ஃபண்டிங் பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு யூசர் நேம் தான் வச்சிருப்பாங்க. அந்த யூசர் நேம் இங்க போட்டுட்டு பாஸ்வேர்ட் அவங்களே ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்திருப்பாங்கல்ல அந்த பாஸ்வேர்டை இங்க போட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் கனெக்ட் ஆயிடும். அந்த மாதிரி நீங்க எத்தனை DX ட்ரேடர் அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சோ ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் ஒவ்வொரு நேம் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு பாக்குறதுக்கு ஈஸியா தெரியும் ஓகேங்களா. சோ இப்போ நான் இது பேக் கொடுத்துறேன். அண்ட் அதே மாதிரி தான் மேட்ச் ட்ரேடரும் ட்ரேட் லாக்கர் இதுவும் அப்படிதான் ஓகேங்களா. சோ இப்போ வந்து இது பொறுத்த வரைக்கும் என்னன்னா இது ரெண்டுமே பீட்டால தான் இருக்கு. இது பீட்டா, இதுவும் உங்களுக்கு பீட்டா தான். அதுவும் லிமிடெட் ஃபங்க்ஷன் மட்டும் தான் ஒர்க் ஆகும். அதனால அதை எல்லாத்தையுமே நல்லா தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுங்க. இப்போதைக்கு இது யூஸ் பண்ண வேண்டாம். இது எல்லாமே உங்களுக்கு இதுல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதனால பீட்டா வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இங்க வந்து உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனாலதான் பீட்டான்னு கொடுத்திருக்காங்க. இங்க பிரச்சனை வந்தா நீங்க வந்து அவங்கள பிளேம் பண்ண முடியாது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. இதை கொடுத்தேன்னா ஃபர்ஸ்டே ஒரு அவேர்னஸ் மெசேஜ் வார்னிங் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நான் கன்ஃபார்ம் கொடுத்தேன், அந்த வார்னிங்கே நான் அக்செப்ட் பண்ணேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நேம், புரோக்கர், சர்வர் அது எல்லாமே கேட்கும். மேட்ச் ட்ரேடருக்கும் சர்வர் உண்டு. அந்த சர்வர் வந்து இங்க வந்து நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சும்மா ஏதாவது ஒரு புரோக்கர் கொடுத்துறேன். கொடுத்துட்டு பாத்தீங்கன்னா சர்வர் வந்து ஒரே ஒரு சர்வர் தான் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு புரோக்கர் தகுந்த மாதிரி அது மாறும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு. மேட்ச் ட்ரேடர் பொறுத்த வரைக்கும் மெயில் ஐடி மூலமா தான் அவங்க வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் கொடுப்பாங்க. சோ அதனால மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை கொடுத்துட்டீங்கன்னா அந்த அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து அங்க வந்து ஷோ ஆயிடும் ஓகேங்களா. சோ அக்கௌண்ட் நேம் வச்சு நீங்க வந்து ஒவ்வொரு அக்கௌண்ட்டை நீங்க வந்து கொடுத்துக்கலாம். இதுவும் நீங்க கன்ஃபார்ம் கொடுத்து அப்படியே நீங்க லாகின் பண்ணிக்கலாம். சோ நான் பேக் வரேன். சேம் அதே மாதிரி தான் ட்ரேடர் லாக். இப்போ நம்ம வந்து சி ட்ரேடர் பார்ப்போம். ஏன் நான் இங்க சி ட்ரேடர் நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா சி ட்ரேடர்ல கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான விஷயங்கள் இருக்குது ஓகேங்களா. அதனாலதான் நான் வந்து அதை சூஸ் பண்ணேன். சோ சி ட்ரேடர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன அப்படின்னா இங்க வந்து நீங்க சி ட்ரேடர் செலக்ட் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி சில செலக்டட் ஃபங்க்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு ஷோ ஆகும் ஓகேங்களா. இது பாத்தீங்களா மிச்சத்தை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியா இருக்குது. இப்போ இங்க வந்து ப்ரொஃபைலையே நீங்க வந்து லாகின் பண்ற மாதிரி இங்க வச்சிருக்காங்க ஓகேங்களா. ஏன் அப்படின்னா சி ட்ரேடர் பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு மெயில் ஐடி வச்சிருக்கீங்க. அந்த மெயில் ஐடியில உங்களுக்கு நிறைய சி ட்ரேடர் அக்கௌண்ட் வந்து இருக்கும் ஓகேங்களா. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு மெயில் ஐடி வச்சு ஒரு புரோக்கர்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அந்த புரோக்கர்ல நீங்க சி ட்ரேடர் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க. அதே மாதிரி நீங்க ஃபண்டிங் அக்கௌண்ட்லயும் அதே மெயில் வச்சு யூஸ் பண்றீங்கன்னா அதோட அக்கௌண்ட் அந்த மெயிலுக்குள்ள தான் இருக்கும் ஓகேங்களா. அப்போ ஒரு மெயிலுக்குள்ள நம்மளுக்கு 10 சி ட்ரேடர் அக்கௌண்ட் கூட இருக்கலாம். சோ அதனால இவங்க என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா உங்களோட சி ட்ரேடர் அக்கௌண்ட்டை ஃபர்ஸ்ட் லாகின் பண்ண சொல்லலாம். இப்போ எனக்கு வந்து 2 அக்கௌண்ட் இருக்கு. இதோட நேமுமே நம்ம சூஸ் பண்றது தான் ஓகேங்களா. சோ ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து 2 அக்கௌண்ட் இருக்குது. ஒன்னு வந்து இந்தியன் அக்கௌண்ட், இன்னொன்னு வந்து துபாய் அக்கௌண்ட். சோ அதனால அது துபாய்னு சொல்லி எனக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் அப்படி போட்டு வச்சிருக்கேன். இது வந்து நீங்க ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டீங்கன்னா இங்க உங்களுக்கு ஷோ ஆயிரும். இப்போ நான் வந்து இந்த அக்கௌண்ட் தான் நம்மளோட இந்தியன் அக்கௌண்ட். சோ அதை நான் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அக்கௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்க வந்து அக்கௌண்ட் வந்து ஷோ ஆகல ஓகேங்களா. ஏன்னா இப்போ இந்த அக்கௌண்ட்டுக்குள்ள எனக்கு எந்த ஒரு அக்கௌண்ட்டுமே இல்ல. எப்போ இந்த அக்கௌண்ட்டை நான் எப்போ லாஸ்டா லாகின் பண்ணணும் அதுக்கு முன்னாடி இருக்கிற அக்கௌண்ட் மட்டும்தான் எனக்கு இங்க வந்து ஷோ ஆகும். அதுக்கு அடுத்து நான் கிரியேட் பண்ற எந்த அக்கௌண்ட்டுமே இங்க ஷோ ஆகாது. அப்ப நான் அதுக்கு என்ன பண்ணணும்னா அகைன் நான் லாகின் பண்ணணும். அதுதான் ரீஆத்தென்டிகேஷன் அப்படின்னு சொல்லி இங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. அது வந்து அதுதான் ஓகேங்களா. சோ ரீஆத்தென்டிகேஷன் நான் பண்ணணும். இப்போ எனக்கு இந்த அக்கௌண்ட்டுக்குள்ள அக்கௌண்ட் இருக்குது. ஆனா இங்க எனக்கு ஷோ ஆகல. ஏன் ஷோ ஆகலன்னா அந்த அக்கௌண்ட் நான் செலக்ட் பண்ணல ஓகேங்களா. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் லாகின் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு கேட்காது. பட் இருந்தாலும் நீங்க அகைன் லாகின் பண்றீங்கன்னா நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நான் தெளிவா சொல்றேன் ஓகேங்களா. நீங்க லாஸ்டா எப்போ இந்த 2 அக்கௌண்ட் ஆல்ரெடி ஆத்தென்டிகேஷன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த 2 அக்கௌண்ட் அந்த அக்கௌண்ட் இந்த பழைய அக்கௌண்ட் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன் ஓகேங்களா. அதனால எனக்கு இங்க ஷோ ஆகல. புதுசா இப்போ அக்கௌண்ட் இருக்குது. அது ஏன் ஷோ ஆகலன்னா பழைய அக்கௌண்ட்ல நான் அதை வந்து செலக்ட் பண்ணல ஓகேங்களா. நான் அது எப்படி பண்ணணும்ங்கறத நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இங்க ரீஆத்தென்டிகேஷன் ஒன்னு இருக்கு பாத்தீங்களா. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்களோட
சி ட்ரேடருக்கு உங்களுக்கு லாகின் ஆகிறதுக்கான ஆப்ஷன் வந்துடும். ஓகேங்களா? இப்போ நீங்க இங்க வந்து உங்களோட சி ட்ரேடருக்கான அக்கௌண்ட் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு இங்க போடணும். நல்லா புரிஞ்சுக்கணும், உங்களோட மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் சி ட்ரேடர்ல என்ன இருக்குதோ அதைத்தான் போடணும். ஓகேங்களா? நீங்க ஃபண்டிங் பண்றீங்கன்னா ஃபண்டிங்லயோ இல்ல புரோக்கர் பண்றீங்கன்னா புரோக்கர்ல என்ன பாஸ்வேர்டு வச்சிருக்கீங்களோ அதை போடக்கூடாது. சி ட்ரேடிங் அப்படிங்கிறது அது ஒரு தனி லாகின். அந்த லாகின் உங்ககிட்ட இல்லைன்னா ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கொடுத்து ஃபர்கெட் பண்ணி எடுத்துக்கோங்க. மெயிலுக்கு தான் ஓடிபி வரும். ஓகேங்களா? சோ இப்போ என்கிட்ட இருக்கிறதுனால நான் வந்து என்னோட அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என்னோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து என்டர் பண்ணிட்டேன். இப்போ நான் லாகின் கொடுத்தோன்னே என்ன ஆகுதுன்னு பாருங்க. என்னோட அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகும். லாகின் ஆனதுக்கு அப்புறம் இப்போ இங்க வருதுங்களா, என்னெல்லாம் வருதுன்னு பாருங்க. இவ்வளவு அக்கௌண்ட் இருக்குது. இதை வந்து நான் செலக்ட் ஆல் கொடுத்துக்கிறதுக்கு பதிலா நான் எந்த அக்கௌண்ட் எனக்கு உள்ள வரணும்னு நினைக்கிறேனோ அந்த அக்கௌண்ட்டை மட்டும் கொடுத்துக்கலாம். நான் முன்னாடி பண்ணும்போது அப்படிதான் பண்ணேன். அதனாலதான் இப்ப இருக்கிற அக்கௌண்ட் எதையுமே எனக்கு வந்து அங்க வந்து ஷோ பண்ணல. ஓகேங்களா? புரியுதுங்களா? சோ இந்த மாதிரி தான் நீங்க வந்து எந்த அக்கௌண்ட் வேணுமோ அந்த அக்கௌண்ட்டை மட்டும் பண்ணிக்கலாம். இல்ல எல்லா அக்கௌண்ட்டும் வேணும்னா எல்லா அக்கௌண்ட்டையும் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப எனக்கு தேவையான அக்கௌண்ட் வந்து சி ட்ரேடர்ல எந்த அக்கௌண்ட் அப்படின்னா 49 முடியுது பாத்தீங்களா இந்த அக்கௌண்ட். அதாவது $25,000 பேலன்ஸ் இருக்கு பாத்தீங்களா. இது வந்து டெமோ அக்கௌண்ட். இது இப்பதான் நான் கிரியேட் பண்ணேன். சோ அதனால இந்த அக்கௌண்ட்டை மட்டும் நான் செலக்ட் பண்ணிட்டு அலோ ஆக்சஸ் அப்படின்னு நான் கொடுத்துறேன். இப்படி நான் கொடுத்ததுக்கு அப்புறம் அலோ ஆக்சஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இங்க வந்து ஷோ ஆக ஆரம்பிக்கும். அது என்ன நேம் ஆல்ரெடி நான் நேம் கொடுத்து வச்சிருக்கேன். சோ அதனால எனக்கு அந்த நேம் வந்து இங்க வந்து வருது. சோ ப்ரொஃபைல் நேம் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நேம் கொடுக்கோமோ அந்த நேம் தான் வரும். ஓகேங்களா? சோ அகைன் வந்து நான் அதே நேம் கொடுக்கணும் அப்படின்னாலும் நான் கொடுத்துக்கலாம். இல்லைன்னா எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் கொடுக்கணும் கொடுத்துக்கலாம். நான் வந்து என்ன பண்றேன், சந்துருன்னு கொடுத்து இந்தியான்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சோ இந்தியன் அக்கௌண்ட் அப்படிங்கறதுனால நான் வந்து இப்படி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சோ நான் கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ எனக்கு அந்த நேம் வந்து இங்க வந்து மாறிடுச்சா தெரியுதுங்களா? சோ நான் வந்து நேம் சேஞ்ச் பண்ணனால நேம் மாறிடுச்சு. ஆனா அக்கௌண்ட் வந்து அதே அக்கௌண்ட் தான். ஓகேங்களா? சோ அந்த சி ட்ரேடரோட அக்கௌண்ட் நம்பர் வந்து அதே நம்பர் தான் வரும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து சந்துரு இந்தியான்னு ஒன்னு போட்டிருக்கேன், சந்துரு துபாய்னு சொல்லி போட்டிருக்கேன். ஓகேங்களா? 2 அக்கௌண்ட் இருக்குது என்கிட்ட. ரெண்டுமே சி ட்ரேடருக்கு வேற வேற மெயில நான் வச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் இங்க வந்து கிளிக் பண்ணி பார்த்தேன்னா ஒரே ஒரு அக்கௌண்ட் மட்டும் காட்டும். ஓகேங்களா? அதுக்கு 49 லாஸ்டா முடியுற அக்கௌண்ட் கரெக்டா காட்டிருச்சீங்களா? சோ இப்போ இந்த அக்கௌண்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நேம் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு நேம் வந்து நீங்க வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இது வந்து என்ன பண்ண போறேன், சி ட்ரேடர்னு சொல்லி கொடுத்து சும்மா நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? டெமோ அக்கௌண்ட் தான் சும்மா நான் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவேன். ஓகேங்களா? சோ இப்போ நான் வந்து கன்ஃபார்ம் கொடுத்த உடனே எனக்கு இங்க வந்து எஸ்டாப்ளிஷ் கொடுத்து எனக்கு இப்போ கனெக்டட் ஆயிடுச்சு. தெரியுதுங்களா? சி ட்ரேடர் எனக்கு இப்போ கனெக்ட் ஆயிடுச்சு. சோ சி ட்ரேடர் இப்படி தான் கனெக்ட் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் தெளிவா தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். நீங்க ஆட் அக்கௌண்ட் கொடுக்குறீங்க, சி ட்ரேடர் சூஸ் பண்றீங்க, உங்களோட ப்ரொஃபைல் உங்களுக்கு இருக்காது. இல்ல அப்படிங்கும் போது ரீ ஆத்தரைஸ்டு கொடுத்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆத்தரைஸ் பண்ணிக்கோங்க. ஆத்தரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அங்க உங்களுக்கு எந்த அக்கௌண்ட்லாம் ஷோ ஆகணுமோ அந்த அக்கௌண்ட்டை மட்டும் கொடுத்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் மட்டும் தான் இங்க உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் துபாயை கொடுத்து நான் அக்கௌண்ட் கொடுத்து பார்க்கேன், ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் ஷோ ஆகும். தெரியுதுங்களா? சோ அங்க வந்து நான் ஒரு அக்கௌண்ட் மட்டும் தான் நான் வந்து அங்கேயும் நான் கொடுத்து வச்சிருக்கேன். மேபி ஒரு அக்கௌண்ட் மட்டும் தான் அங்க இருக்கவும் செய்யலாம். ஓகேங்களா? நான் அதை மெயினா நான் யூஸ் பண்றது கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ட்ரேட் பண்றது வந்து ஐசி மார்க்கெட்ல பண்ணல. சோ நம்ம பண்றது வந்து வேற புரோக்கர்ல பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சோ அதனால நமக்கு வந்து அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா? சோ நீங்க எந்த அக்கௌண்ட்டை வந்து விசிபிள் பண்ணி வைக்கிறீங்களோ அந்த அக்கௌண்ட் மட்டும் ஷோ ஆகும். அதுக்கு தனி நேம் கொடுத்து நீங்க தனியா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்னொரு அக்கௌண்ட் ஆட் பண்ணேன்னா சேம் அதே மாதிரி நான் ஆட் பண்ணி அதுக்கு வேற ஒரு நேம் கொடுத்து நான் ஆட் பண்ணிட்டேன்னா அது டைரக்டா உங்களுக்கு இங்க வந்துரும். ஓகேங்களா? நான் டிஸ்கார்ட் கொடுத்துறேன். அது வந்து உங்களுக்கு அடுத்த நேம். இப்போ நான் சி ட்ரேடுங்கிற நேம் நான் கொடுத்துருக்கேன். வேற நேம் கொடுத்தேன்னா அந்த நேம்ல இங்க நம்மளுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? சாரி, நேம் வந்து இங்க இருக்குது. சோ இது வந்து பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா? சோ சி ட்ரேட் நேம் கொடுத்துருக்கேன். வேற நேம் கொடுத்தா அந்த நேம்ல ஷோ ஆகும். இங்க வந்து நேம் கூட நமக்கு அக்கௌண்ட் நம்பர் முதற்கொண்டு வந்துருது. இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், அக்கௌண்ட் 3 அக்கௌண்ட்டையுமே லாகின் பண்ணிட்டோம். சோ அக்கௌண்ட் லாகின் ஃபங்க்ஷன் முடிஞ்சு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி தான் நீங்களும் லாகின் பண்ணி எவ்வளவு அக்கௌண்ட் இருந்தாலும் அவ்வளவு அக்கௌண்ட் நீங்க இந்த மாதிரி லாகின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து நீங்க காப்பியர் செட்டிங்க்கு போகணும். நான் அகைன் இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். காப்பியர் செட்டிங் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல போய் தான் நீங்க காப்பி பண்றதுக்கான ஃபங்க்ஷனை நீங்க கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ அதை கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணும், மேல ஆட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் நான் வந்து மாஸ்டர் அக்கௌண்ட் நான் வந்து சூஸ் பண்ணி காப்பியரையும் சூஸ் பண்ணணும். ரெண்டையுமே சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், காப்பி ஃப்ரம் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குதுங்களா, இதுல என்னோட மாஸ்டர் அக்கௌண்ட் அதாவது MT5 மாஸ்டர் அக்கௌண்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து காப்பி டூ அக்கௌண்ட் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஃப்ரம் அக்கௌண்ட், இது டூ அக்கௌண்ட். டூ அக்கௌண்ட்ல ஸ்லேவ் அக்கௌண்ட் சொல்லுவாங்க, அதாவது காப்பியர் அக்கௌண்ட் சொல்லுவோம். அதாவது நீங்க மாஸ்டர் அக்கௌண்ட் அப்படிங்கிறது அந்த அக்கௌண்ட்ல தான் நீங்க ட்ரேட் வந்து எடுப்பீங்க. அந்த அக்கௌண்ட்ல எடுக்கிற ட்ரேடு இங்க நீங்க எந்தெந்த அக்கௌண்ட் எல்லாம் செலக்ட் பண்றீங்களோ அது எல்லா அக்கௌண்ட்லயும் விடும். ஓகேங்களா? நீங்க ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு செட்டப் பண்ணணும். நான் ஃபர்ஸ்ட் வந்து சி ட்ரேடருக்கு நான் பண்ணிடுறேன். ஏன்னா சி ட்ரேடர்ல தான் 25,000 பேலன்ஸ் இருக்குது. சோ சி ட்ரேடர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ரிஸ்க் டைப்னு சொல்லி இருக்குது பாத்தீங்களா, ரிஸ்க் டைப்ல நிறைய டைப் இருக்கு. ஓகேங்களா? பிக்சட் லாட் கொடுத்துட்டீங்கன்னா லாட் இந்த அக்கௌண்ட்டுக்கு இதுதான் லாட் அப்படின்னு சொல்லி பிக்சடா நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ நான் ஒரு லாட்னு போட்டேன். அப்போ இந்த சி ட்ரேடர்ல நீங்க MT5ல மாஸ்டர் அக்கௌண்ட்ல எந்த லாட்ல வேணாலும் எடுக்கலாம். நீங்க 0.01ல எடுத்தாலும் இங்க ஒரு லாட்ல தான் வரும். அதே 10 லாட்ல நீங்க எடுத்தீங்கனாலும் இங்க உங்களுக்கு ஒரு லாட்ல தான் வரும். இது வந்து பிக்சட் லாட்.
பிக்சட் லாட் அப்படிங்கிறது பிக்சடா ஒரு லாட்டை நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த லாட் மட்டும் தான் அதுல விழும். ஓகேங்களா? அப்புறம் லாட் மல்டிப்ளையர் அப்படிங்கிறது நீங்க லாட்டை எவ்வளவு போடுறீங்களோ அதை பேஸ் பண்ணி, இப்ப எக்ஸாம்பிளுக்கு மாஸ்டர் அக்கௌண்ட்ல நீங்க ஒரு லாட் போடுறீங்க, அதை மல்டிப்ளை பண்ணி நான் ஸ்லேவ் அக்கௌண்ட்ல, அதாவது காப்பியர் அக்கௌண்ட்ல போடணும் அப்படின்னா அதுக்கு சூஸ் பண்றதா லாட் மல்டிப்ளையர். நான் யூஸ் பண்றது இந்த லாட் மல்டிப்ளையர் தான். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து கால்குலேஷனுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? பேலன்ஸ் மல்டிப்ளையர் அப்படிங்கிறது அதே தான். நீங்க மாஸ்டர் அக்கௌண்ட்ல என்ன பேலன்ஸ் வச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்லேவ் அக்கௌண்ட்ல என்ன பேலன்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிடும். ஓகேங்களா? இதெல்லாம் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா அதெல்லாம் வந்து நமக்கு ப்ராப்பர் ரிஸ்க் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட்ல வராது. சோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து ரொம்ப டீடைல்டா பண்ற மாதிரி இருக்கும். சோ அது தேவையில்லை. சோ நான் யூஸ் பண்றது லாட் மல்டிப்ளையர். பிக்சல் லாட் கூட நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. இல்ல நீங்க ஒரு அக்கௌண்ட்டுக்கு அந்த அக்கௌண்ட்டுக்கு எப்பவுமே நான் ஒரு லாட் தான் நான் சூஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்னா நீங்க அதை சூஸ் பண்ணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் பிக்சட் பேலன்ஸ் மல்டிப்ளையர். பிக்சடா ஒரு பேலன்ஸை வச்சு அந்த பேலன்ஸ்லயே அது வந்து ட்ரேட் வந்து எடுத்துட்டே இருக்கும். இந்த பேலன்ஸ் மல்டிப்ளையர் அப்படிங்கிறது உங்களோட பேலன்ஸ் என்னவோ அந்த பேலன்ஸுக்கு தகுந்த மாதிரி மாறி மாறி வந்துட்டு இருக்கும். ஏன்னா பேலன்ஸ் வந்து இன்னைக்கு ஒரு பேலன்ஸ் இருக்கும், நீங்க நாளைக்கு வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பேலன்ஸ் வந்து அதிகமாகவும் ஆகலாம், இல்லைன்னா லாஸ் பண்ணிட்டீங்கன்னா கம்மியாகவும் ஆகலாம். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பேலன்ஸ் மல்டிப்ளையர் மாறிக்கிட்டே இருக்கும். அதே பிக்சட் பேலன்ஸ் அப்படிங்கிறது நீங்க ஃபர்ஸ்ட் டைம் காப்பி பண்ணும்போது என்ன பேலன்ஸ் இருக்குதோ அந்த பேலன்ஸை நீங்க சூஸ் பண்ணி விட்டுறலாம். சோ அந்த பேலன்ஸுக்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது காப்பி ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? சோ அதுதான் இந்த ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் பெர்சன்டேஜ், பிக்சடா இத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுக்கலாம். சோ இதுவுமே உங்களுக்கு என்ன அப்படின்னா அக்கௌண்ட் சைஸ்ல இருந்து நீங்க பெர்சன்டேஜ் வந்து பிக்சடா போட்டு விட்டீங்க அப்படின்னாலே அந்த பெர்சன்டேஜ்க்கு தகுந்த மாதிரியான லாட்டை வந்து அதுவே எடுத்துக்கிடும். ஓகேங்களா? இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெத்தட், ஒவ்வொன்றுக்கும் தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து இங்க வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? நீங்க இது கொடுத்தீங்கன்னா இங்க சேஞ்ச் ஆகும். பிக்சட் பேலன்ஸ் கொடுத்தோம்னா அதுக்கு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு மாறுதுங்களா? ஏன்னா இங்க வந்து பிக்சட் பேலன்ஸ் சொல்லி நீங்க ஒரு பேலன்ஸை செட் பண்ணணும். அந்த பேலன்ஸுக்கு ரிஸ்க் எவ்வளவு அப்படிங்கறத நீங்க செட் பண்ணணும். சோ அதனால அந்த ஆப்ஷன் வந்துரும். அதே ரிஸ்க் மட்டும் நீங்க கொடுக்குறீங்க, பெர்சன்டேஜ் கணக்குல கொடுக்குறீங்கன்னா அந்த பெர்சன்டேஜ் எவ்வளவு 1% 1%, 0.5% 0.5% அப்படின்னு சொல்லி போடணும். சோ நம்பர் மட்டும் போட்டா போதும், வேற எதுவும் போட தேவையில்லை. சோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி இங்க வந்து மாறிட்டே இருக்கும். நான் யூஸ் பண்றது லாட் மல்டிப்ளையர் தான். ஏன் அப்படின்னா நான் வந்து இப்போ மாஸ்டர் அக்கௌண்ட், அதாவது என்னோட இந்த அக்கௌண்ட்டுக்கு எவ்வளவு லாட் எடுக்கணும் அப்படிங்கறத நான் வந்து ஒரு கால்குலேட் பண்ணி எடுத்து வச்சிருவேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்லேவ் அக்கௌண்ட்டுக்கு என்ன லாட் எடுக்கணும் அப்படிங்கறத நான் அதையும் கால்குலேட் பண்ணி எடுத்து வச்சிருவேன். சோ இப்போ நான் இங்க எவ்வளவு லாட் எடுக்கணும் அங்க எவ்வளவு லாட் எடுக்கணும் அப்படிங்கறத கால்குலேட் பண்ணி நான் போட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து வந்துரும். ஓகேங்களா? அதுக்கு ஈஸி கால்குலேஷன் இவங்களே வச்சிருக்காங்க. அதனால தான் நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இல்லைன்னா நான் நார்மலா யூஸ் பண்றது வந்து இந்த பிக்சட் பேலன்ஸ் போவேன், அப்படி இல்லைன்னா பெர்சன்டேஜ், இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று போவேன். அதாவது முன்னாடி நம்ம வந்து அந்த சோசியல் டூல்ல வந்து நம்ம வந்து இதை தான் யூஸ் பண்ணிருப்போம். சோ லாட் மல்டிப்ளை இப்போ எனக்கு ரீசன்ட் டைம்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கனால நான் வந்து அதை தான் சூஸ் பண்ணிருக்கேன். அதனால இப்போ இந்த வீடியோக்கு நான் அதையே சூஸ் பண்ணிக்கிறேன். லாட் மல்டிப்ளை நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ இங்க வந்து நான் வந்து பெர்சன்டேஜ்ல மென்ஷன் பண்ணுவேன். இது வந்து 100 200 300 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பெர்சன்டேஜ்ல தான் மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? அது எப்படி போடணுங்கிறது நமக்கு தெரியாது, கண்டிப்பா தெரியாது. ஒரு கால்குலேஷன். ஓகேங்களா? அந்த கால்குலேஷன் பண்றதுக்கு தான் இங்க வந்து ஒரு கால்குலேட்டர் வச்சிருக்காங்க பாருங்க. இப்போ நான் வந்து இங்க வந்து கிளிக் ஹர் கொடுக்குறேன். கிளிக்கர் கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே வந்து ஷோ ஆகும். இந்த டிஸ்பிளேல இப்ப என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கேயும் நீங்க பெர்சன்டேஜ் வைஸும் நீங்க வந்து அந்த கால்குலேஷன் பண்ணலாம், லாட் வைஸும் பண்ணலாம், பிக்சட் லாட் ரிஸ்க் வைஸும் பண்ணலாம். இதுல நான் சூஸ் பண்றது லாஸ்ட் பேஸ்டு ரிஸ்க். ஓகேங்களா? இது வந்து இதோட மீனிங் என்ன அப்படின்னா மாஸ்டர் அக்கௌண்ட்ல நீங்க என்ன லாட் போடுவீங்க அப்படிங்கறத ஒரு இடத்துல சூஸ் பண்ணிருவீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்லேவ் அக்கௌண்ட்ல, அதாவது காப்பியர் அக்கௌண்ட்ல என்ன லாட் போடுவீங்க அப்படிங்கறத இன்னொரு இடத்துல நீங்க சூஸ் பண்ணிருவீங்க. இப்போ இதை கால்குலேட் பண்ணி நீங்க லாட்டை மாத்தும் போதும், அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ண லாட் தான் அங்க போடணுங்கிறதுலாம் கிடையாது. நீங்க லாட்டை மாத்தும் போதும் அதுவே உங்களுக்கு கால்குலேட் பண்ணி உங்களுக்கு கம்மி பண்ணி இல்லைன்னா அதிகம் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் இதை கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ எனக்கு அடுத்த ஆப்ஷன்ல வருது பாருங்க. மாஸ்டர் ட்ரேடர்ல நான் இப்ப என்ன பண்ண போறேன், 0.10 லாட் வந்து நான் வந்து போடுவேன் அப்படின்னு சொல்லி இங்க நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஸ்லேவ் அக்கௌண்ட்ல கேக்குது. ஸ்லேவ் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் நான் வந்து $25,000 வச்சிருக்கேன். ஓகேங்களா? சோ அதனால 1000க்கு 0.1 அப்படின்னா 10,000க்கு 1 லாட் வரும், 20,000க்கு 2 லாட் வரும், 25,000க்கு 2 லாட் வரும். சோ அதை பேஸ் பண்ணி நான் வந்து 2.5 லாட் அப்படின்னு சொல்லி நான் வந்து போட்டுக்கிறேன். 2.5 போட்டு இப்ப நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். இங்க பெர்சன்டேஜ் வந்துருச்சுங்களா, 2500% வந்து அதிகமான மடங்கு அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. சோ நான் இப்ப அப்ளை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது இங்க வந்து விழுந்துரும். ஓகேங்களா? சோ பெர்சன்டேஜ் இங்க வந்துச்சு. இதுக்கப்புறம் நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம், கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவுதான், இவ்வளவே போதும். ஓகேங்களா? இது போக உங்களுக்கு இங்க இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன் எல்லாம், ஸ்டாப் லாஸ் வந்து நீங்க எல்லா அக்கௌண்ட்லயும் அப்படியே விழணும்னு நினைச்சீங்கன்னா காப்பி ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லி டிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்க மாஸ்டர் அக்கௌண்ட்ல என்ன ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்களோ அது எல்லா அக்கௌண்ட்லயும் விழுந்துரும். பட் நான் வந்து இதை மேக்ஸிமம் சஜஷன் பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்க மல்டிப்ளை புரோக்கர் யூஸ் பண்ணும்போது புரோக்கருக்கு புரோக்கர் பிரைசிங் வந்து மாறும். அப்ப அது மாறுறதுனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு புரோக்கர்ல ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும், இன்னொரு புரோக்கர்ல ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்காது. சோ அதனால நான் இது வந்து பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து மாஸ்டர் அக்கௌண்ட்ல எப்போ க்ளோஸ் ஆகுதோ அப்பதான் எல்லா அக்கௌண்ட்லயும் க்ளோஸ் ஆகும். சோ அப்ப இதை நீங்க டிக் பண்ண தேவையில்லை.
இல்ல உங்களுக்கு வந்து எல்லா அக்கௌண்ட்லயும் அதாவது தனித்தனியா விழுந்தா பரவாயில்ல அப்படின்னா நீங்க வந்து இதை டிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் டேக் ப்ராஃபிட்டும் அதே மாதிரி தான் பெண்டிங் ஆர்டரும். நீங்க ஒரு பெண்டிங் ஆர்டர் போடுறீங்க, மாஸ்டர் அக்கௌண்ட்லயும் பெண்டிங் ஆர்டர் போட்டிருப்பீங்க, இதை நீங்க டிக் பண்ணி விட்டீங்கன்னா ஸ்லேவ் அக்கௌண்ட்லயும் பெண்டிங் ஆர்டராவே போய் விழுந்துரும். அப்ப பெண்டிங் ஆர்டராவே போய் விழுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ரெண்டும் வேற வேற புரோக்கரா இருக்கிற சமயத்துல ஒரு அக்கௌண்ட்ல ட்ரேட் எடுத்துட்டு போயிருக்கும், அந்த ஒரு பாயிண்ட்ல ஜஸ்ட் வந்து எடுத்துட்டு போயிருக்கும். அந்த மாதிரி கேஸ்ல ஒரு புரோக்கர்ல எடுத்துட்டு போயிருக்கும், இன்னொரு புரோக்கர்ல எடுக்காம இருந்திருக்கலாம். அந்த மாதிரி இஷ்யூ வரக்கூடாதுங்கிறதுனால இது எதுவுமே செலக்ட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு இது தேவை அப்படின்னா நீங்க எல்லாத்தையுமே டிக் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு எல்லா அக்கௌண்ட்லயுமே அப்படியே ட்ரேட் நீங்க பெண்டிங் ஆர்டர் போட்டு அங்க பெண்டிங் ஆர்டர் விழுந்துரும். அதுக்கு நீங்க ஸ்டாப் லாஸ் வச்சோன்னா அங்கேயும் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் விழுந்துரும். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி நீங்க வந்து இங்க வந்து நீங்க கொடுத்துக்கலாம். சோ நம்ம வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு அதாவது சீட் எடுக்கு நம்ம இது எதுவுமே சூஸ் பண்ண வேண்டாம். MT4க்கு நம்ம அது எல்லாமே செலக்ட் பண்ணி நான் உங்களுக்கு அதையுமே டெமோ காமிச்சிடுறேன். ஓகேங்களா? ஓகே, அடுத்து கீழே பாத்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் செட்டிங் அண்ட் ட்ரேட் ஃபில்டர், இந்த ரெண்டுமே நமக்கு வந்து பெருசா தேவையில்லை. இது ரெண்டுமே நான் வந்து யூஸ் பண்ணதே கிடையாது, இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதே கிடையாது. இது ரெண்டு பெருசா தேவையில்லை. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும். பாருங்க, ஜஸ்ட் அதை ரீட் பண்ணினாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? சோ அவ்வளவுதான். நீங்க ஒரு ட்ரேடை காப்பி பண்ணி நீங்க வந்து ட்ரேட் பண்றதுக்கான ஃபங்க்ஷன் இவ்வளவுதான். ஓகேங்களா? சோ இந்த ஆப்ஷன் மட்டும் கொடுத்தாலே போதும். நான் இப்போ கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். கன்ஃபார்ம் கொடுத்தோன்னே இப்போ எனக்கு இங்க வந்து ஆட் ஆயிடும். ஓகேங்களா? சோ கரன்சி கேக்குது, யூரோ யூஎஸ்டி. ஓகே, இப்போ வந்து இது வந்து சில டைம்ல தான் இது வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். சோ இந்த பாப்பப் வந்து எதுக்கு ஷோ ஆகுது அப்படின்னா, சில புரோக்கர்ஸ்ல வந்து இந்த யூரோ யூஎஸ்டி எம்னு போட்டிருக்கும், டீன்னு போட்டிருக்கும், இந்த மாதிரி நிறைய நேம் கொடுத்துருக்கும். அந்த மாதிரி கொடுத்துருக்கிற பட்சத்துல இந்த மாதிரி உங்களுக்கு கேட்டுச்சுன்னா அதை நீங்க கொடுத்துக்கோங்க. இப்ப நம்மளோட புரோக்கர் பொறுத்த வரைக்கும் யூரோ யூஎஸ்டி அதுல ஷோ ஆகும். சோ அதனால நான் அப்படியே நான் வந்து கண்டினியூ கொடுத்துக்கிறேன். சோ இப்போ எனக்கு ஆட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இது வந்து மாஸ்டர் அக்கௌண்ட். இந்த மாஸ்டர் அக்கௌண்ட்டுக்கு கீழே ஒரு அக்கௌண்ட் ஆட் ஆயிடுச்சு. இப்போ இதை ஹைட் பண்றேன்னா ஹைட் ஆயிரும். இந்த மாதிரி நீங்க வந்து மல்டிபிள் அக்கௌண்ட் கூட ஒரே பிளாட்ஃபார்ம்குள்ள யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இன்னொரு மாஸ்டர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணா அது கீழே தனியா வந்து நமக்கு வந்து கிடக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த மாஸ்டர் அக்கௌண்ட்ல தான் நான் ஆடே பண்ணணும். இதுக்கப்புறம் வர எல்லா அக்கௌண்ட்டும் இதுக்கப்புறம் இதுல தான் நான் ஆட் பண்ண போறேன். அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா மறுபடியும் போய் மாஸ்டர் காப்பியர்னு கொடுக்கூடாது. ஏன்னா ஒரு மாஸ்டர் அக்கௌண்ட் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க, அந்த மாஸ்டர் அக்கௌண்ட்ல அகைன் நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்னா இங்க ஆட் ஸ்லேவ்னு இருக்கு பாத்தீங்கன்னா, இதைத்தான் கொடுக்கணும். இப்போ நீங்க இங்க கொடுக்குறீங்கன்னா இன்னொரு மாஸ்டர் அக்கௌண்ட் கிரியேட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா? அது நமக்கு தேவையில்லை. சோ நான் ஆட் ஸ்லேவ் கொடுத்துக்கிறேன். இப்போ ஆல்ரெடி அந்த மாஸ்டர் அக்கௌண்ட் வந்து நம்ம பண்ண முடியாது, ஏன்னா அது ஆல்ரெடி கிரியேட் ஆயிருச்சு. சோ அதுல தான் டிஃபால்ட்டா இருக்கும். அப்புறம் காப்பி டு ஆல்ரெடி நமக்கு ரெண்டு அக்கௌண்ட் இருந்துச்சு, ஒரு அக்கௌண்ட் ஆல்ரெடி ஃபாலோ ஆயிருச்சு, இப்போ இன்னும் ஒரு அக்கௌண்ட் தான் இருக்கு. சோ அதனால அந்த அக்கௌண்ட் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரிஸ்க் டைப்புங்கிறத நான் சேம் அதே தான் கொடுத்துக்கிறேன், லாட் மல்டிப்ளையரே கொடுத்துக்கிறேன். இங்க வந்து பெர்சன்டேஜ் கொடுக்கணும், சேம் அதே மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். லாட் பேஸ்ட்ல நம்ம கொடுத்துட்டு இங்க வந்து நம்ம என்ன கொடுத்தோம், ஆல்ரெடி கொடுத்த அதே தான் கொடுக்கணும். 0.10 கொடுத்தோம். இங்க வந்து என்ன கொடுக்கணும், இங்க வந்து இப்போ இந்த அக்கௌண்ட்ல என்ன லாட்ல விழணும் அப்படிங்கறத கொடுக்கணும். சோ $1000 வந்து நம்ம வந்து 0.10 கொடுத்துருக்கோம். சோ ஸ்லேவ் அக்கௌண்ட் வந்து $1,00,000 அக்கௌண்ட். ஓகேங்களா? இது $1,00,000 அக்கௌண்ட்ங்கறனால இங்க வந்து நம்ம 10 லாட் வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ இது வந்து நீங்க எடுக்கிற ரிஸ்க் எல்லாத்தையும் பொறுத்து இதெல்லாம் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? நீங்க லாட் பேஸ்ட் போடனாலும் போட்டுக்கோங்க, இல்லன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பெர்சன்டேஜ் கணக்குல நீங்க போடனாலும் போட்டுக்கோங்க. என்ன ஃபங்க்ஷன்னாலும் நீங்க வந்து தாராளமா உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப்ல நீங்க வந்து கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். சோ இப்போ வந்து நான் நெக்ஸ்ட் கொடுத்துறேன். இப்போ இதோட பெர்சன்டேஜ் பாருங்க, நமக்கு 10,000% வந்துருச்சு. சோ இப்போ நான் வந்து இதை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணி நான் வந்து இப்போ வந்து நான் கன்ஃபார்ம் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இது வந்து ஆட் ஆயிடும். ஓகேங்களா? சோ நம்ம வந்து இதுல இன்னும் சில விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கணும் சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா. இங்க வந்து நம்ம வந்து டிக் பண்ணிக்கலாம். அங்க நம்ம டிக் பண்ணல, இங்க வந்து நம்ம டிக் பண்ணிட்டு அகைன் நம்ம கன்ஃபார்ம் கொடுக்கலாம். எடிட் பண்றது, டெலிட் பண்றது, பாஸ் பண்றது எல்லாத்தையுமே இங்க பண்ணிக்கலாம். இப்போ இந்த அக்கௌண்ட்ல மட்டும் நான் ட்ரேட ஸ்டாப் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க வந்து பாஸ் பண்ணணுமா, இதை கிளிக் பண்ணி நீங்க வந்து எவ்வளவு நேரத்துக்கு பாஸ் பண்ணணும், கஸ்டம்னா நீங்க எவ்வளவு அதுவும் நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாமே இங்க ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு தேவையான ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணி நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அது ஒவ்வொன்றையும் நீங்க வந்து யூஸ் பண்ணி பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இதை டெலிட் பண்ணீங்கன்னா உங்களோட மாஸ்டர் அக்கௌண்ட் அது கீழே உள்ள எல்லா அக்கௌண்ட்டுமே டெலிட் ஆயிரும். அதுக்கு பதிலா இங்க டெலிட் பண்றீங்கன்னா இந்த ஒரு அக்கௌண்ட் மட்டும் டெலிட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம மாஸ்டர் செட்டப் பண்ணியாச்சு, அதாவது எல்லா அக்கௌண்ட்டையுமே நம்ம வந்து செட்டப் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ என்ன நடக்கணும் அப்படின்னா MT5ல நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா சி ட்ரேடர்லயும் MT4லயும் நமக்கு ஆர்டர் வரணும். நம்ம என்ன லாட் நம்ம அங்க சூஸ் பண்ணி வச்சிருக்கோம், இதுக்கு 2 லாட், இதுக்கு 10 லாட். ஓகேங்களா? அது வந்து நமக்கு விழணும். அதே மாதிரி நான் இங்க வேற ஏதாவது லாட் போட்டேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இங்க மாறும். அது எல்லாம் மாறுதான்னு பாத்துருவோமா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம MT5 எடுத்துக்கலாம். நான் வந்து இதுக்கு வந்து வெப் டெர்மினல் லாகின் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஏன்னா பிளாட்ஃபார்ம்னா மல்டிபிள் பிளாட்ஃபார்ம் வச்சு நான் காமிச்சிட்டு இருக்கணும். சோ அதனால நான் வந்து வெப் டெர்மினல் லாகின் பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து சண்டே அப்படிங்கறனால எல்லாத்துலயும் ட்ரேட் பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணலாம், BTC எடுத்துக்கலாம். ஓகேங்களா? BTC எடுத்துட்டு இப்போ நம்ம வந்து இங்க வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு கிரியேட் நியூ ஆர்டர் இதை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்க ஆர்டர் விண்டோ வந்து நமக்கு வந்து ஷோ ஆயிரும். இதுல போய் நம்ம 0.10 சொல்லி வச்சுக்கலாம். ஓகேங்களா? 10 நான் வந்து இங்க வந்து நான் வந்து டேக் ப்ராஃபிட் வந்து நான் வந்து அண்ட் ஒரு பாயிண்ட் சும்மா இந்த பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? வச்சுட்டு இப்போ நான் வந்து பை என்ட்ரி வந்து நான் வந்து பிளேஸ் பண்றேன். ஓகேங்களா? நான் இப்போ வந்து இங்க பிளேஸ் பண்ண போறேன். பண்ணிட்டு எனக்கு வந்து இப்போ பை என்ட்ரி மார்க்கெட் ஆர்டர்ல எடுத்துருச்சு. ஓகேங்களா? இது வந்து பெண்டிங் ஆர்டர்லாம் கிடையாது, மார்க்கெட் ஆர்டர்ல எடுத்துருச்சு. ஓகேங்களா? இப்போ நான் என்னோட
MT5ல வந்து நான் பார்த்தேன் அப்படின்னா, சாரி MT4, ஓகேங்களா? MT4ல வந்து பாத்தீங்கன்னா தெரியுதுங்களா, 10 லாட்ல என்ட்ரி வந்து எடுத்துருச்சு, ரன் ஆகுதுங்களா? அதே மாதிரி என்னோட சி ட்ரேடர்லயே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் எடுத்துருச்சு 2.5 லாட். சி ட்ரேடர் வந்து 2.5 லாட், சோ அங்கேயும் எடுத்துருச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், இங்க வந்து நான் வந்து க்ளோஸ் பண்றேன், ஓகேங்களா? இது ரெண்டையும் நான் வந்து சின்னதா நான் வந்து இது மாதிரி வச்சுக்கிறேன், இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? சோ எல்லாத்தையுமே சின்னது பண்ணிடுவோம். அப்படின்னா தான் நமக்கு எடுக்கிறது வந்து இன்ஸ்டன்டா எடுக்குதா அப்படிங்கிறது முதல்ல நம்ம வந்து பாத்துக்கலாம். ஓகே, இது வந்து நம்மளுக்கு வந்து MT5, அடுத்து வந்து இது வந்து MT4, அகைன் இது வந்து நம்மளுக்கு வந்து சி ட்ரேடர், ஓகேங்களா? எல்லாமே இருக்குது. நீங்க ஆர்டர் வந்து இங்க ஜஸ்ட் பாத்துக்கோங்க. நான் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு சீக்கிரம் ஆகுதுங்க பாத்துக்கோங்க. இங்க வந்து $12 ஷோ ஆகுதுங்களா? சோ இங்க வந்து நம்மளுக்கு வந்து இந்த இதுதான் உங்களுக்கு ஆர்டர், ஓகேங்களா? இப்போ நாங்க க்ளோஸ் பண்ண போறேன். சோ இங்க வந்து நான் வந்து க்ளோஸ் கொடுத்த உடனே அண்ட் ஜஸ்ட் ஒரு ஒரு ஓகே, இது வந்து இன்னும் ஆட்டோ க்ளோஸ் பண்ணல, சோ அதனால அக்செப்ட் கொடுத்துக்கலாம். இப்போ அகைன் இன்னும் க்ளோஸ் ஆகல, ஓகேங்களா? இப்பதான் நான் க்ளோஸ் பண்ண போறேன். ரெடி, ஸ்டார்ட், க்ளோஸ் பண்ணலாம். பண்ணிட்டேன், இங்க க்ளோஸ் ஆயிடுச்சுங்களா? சோ ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் எடுக்கும், ஓகேங்களா? ஒரு செகண்ட் இல்ல 2 செகண்ட் எடுக்கும். அதுல நமக்கு எந்த டவுட்டும் கிடையாது. என்ட்ரி டைமே எடுக்காமலாம் இருக்காது. இப்போ நான் இங்க அகைன் அடுத்து ஒரு என்ட்ரி எடுக்கிறேன், பை எடுக்கிறேன். எடுத்த உடனே அகைன் நீங்க ரெண்டுலயே என்ட்ரி கொடுத்துருங்களா, தெரியுதுங்களா? சோ அவ்வளவுதான், ஓகேங்களா? சிம்பிள், ரொம்ப சிம்பிளா நமக்கு வந்து ட்ரேட் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு இதுல ஸ்டாப் லாஸ் வந்து வச்சிருந்தோம், ஓகேங்களா? ஒரு இதுல வைக்கல. இப்போ இங்க பாருங்க, அதாவது MT4ல நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து வச்சிருந்திருக்கோம், ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் வந்து இங்க ஷோ ஆகுதுங்களா? அதே இது இங்க நம்மளுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் இருக்குதான்னு பாருங்க. டார்கெட், ஓகேங்களா? நம்ம வந்து ஸ்டாப் லாஸும் டார்கெட் ரெண்டுமே வச்சிருந்தோம். இப்போ நம்ம வச்சிருக்கிறது டார்கெட் தான். டார்கெட் வந்து இங்க ஷோ ஆகுது, இந்த சி ட்ரேடர்ல ஷோ ஆகல. ஏன்னா நம்ம அப்படிதான் நம்மளோட ட்ரேடர்ஸ் கணக்குல செட் பண்ணிருக்கோம். அங்க சேஞ்ச் பண்ணா இங்கேயும் நமக்கு சேஞ்ச் ஆயிடும், ஓகேங்களா? இப்போ இந்த காப்பியர் அக்கௌண்ட்ல ஒரு ட்ரேடர் க்ளோஸ் பண்றோம். க்ளோஸ் ஆகுமான்னு கேட்டா தாராளமா ஆகும். ஆனா அது மாஸ்டர் அக்கௌண்ட்லயோ மிச்ச அக்கௌண்ட்லயோ எந்த ஒரு அஃபெக்டும் பண்ணாது. ஏன்னா மாஸ்டர் அக்கௌண்ட்ல நம்ம அதை க்ளோஸ் பண்ணல, ஓகேங்களா? இப்ப மாஸ்டர் அக்கௌண்ட்ல க்ளோஸ் பண்ணும்போது இங்கேயும் க்ளோஸ் ஆயிருக்கும். அதனால இந்த அக்கௌண்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சோ தனித்தனியா அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் தாராளமா க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதாவது நிறைய பேரோட அக்கௌண்ட்டை ஒரு ஆள் ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னா, இல்ல ஒரு அக்கௌண்ட்டுக்கு மட்டும் நானே க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி வச்சிருப்பேன், அந்த அக்கௌண்ட்ல போய் நம்ம வந்து ஈஸியா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து வேற ஏதாவது ஒரு லாட் போடலாம். ஏன்னா லாட்டுக்கு தகுந்த மாதிரி இங்கேயும் லாட் மாறணும்ல. இப்போ இங்க 0.1க்கு பதிலா 0.2 போடுறேன். அப்ப எல்லாத்துலயுமே லாட் வந்து அப்படி மல்டிப்ளை ஆகும். 2.5 போட்ட இடத்துல 5 ஆகும், 10 போட்ட இடத்துல நமக்கு 20 ஆகும். அப்படி ஆகுதான்னு பாப்போமா? இப்ப நான் பை என்ட்ரி கொடுக்குறேன். கொடுத்த உடனே இப்ப இங்க ட்ரேட் எடுக்குதா? ஓகே, இன்னும் எடுக்கல. இங்க எடுத்துருச்சு, இங்க இன்னும் எடுக்கல. ஓகே, அந்த அக்கௌண்ட்ல வந்து ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து லாட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா நமக்கு வந்து லிவரேஜ் கம்மியா இருக்கும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு நாள் இந்த இடத்துல வந்து என்ட்ரி வந்து எடுக்காம இருந்திருக்கும். சோ ஓகே, நம்ம வந்து அதையும் நீங்க கால்குலேட் பண்ணி பாத்துக்கணும், ஓகேங்களா? நம்ம சும்மா அதிகமா லாட்டை போட்டோம் அப்படின்னு போடக்கூடாது. இப்போ நம்ம வந்து இங்க 20க்கு பதிலாக நம்ம கம்மி பண்ணுவோம், ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன கம்மி பண்ணலாம், 0.05 போட்டுக்கலாம், ஓகேங்களா? சோ அப்போ 10க்கு பதிலாக நம்ம வந்து பாதி வந்து கம்மி பண்ணிருக்கோம். இப்போ நான் வந்து இங்க வந்து ஆர்டர் வந்து நான் பிளேஸ் பண்றேன், பை கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்கன்னா ஆர்டர் கரெக்டா எடுத்துருக்கீங்களா? சோ அங்க எடுக்காததுக்கான காரணம் வந்து ஒண்ணு மார்ஜின் கம்மியா, அதாவது லிவரேஜ் ரொம்ப கம்மியா நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருந்திருப்போம். சோ அதெல்லாம் நான் எதுவும் பார்க்கல, சும்மா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க கிரியேட் பண்ணிட்டோம். சோ இப்போ பாத்தீங்கன்னா 5 லாட் வந்துருச்சுங்களா? போன டைம் 10 லாட் எடுத்துருந்துச்சு, இப்போ 5 ஆயிருச்சு. ஏன்னா நான் வந்து இங்கே கம்மி பண்ணிருக்கேன், பாதி ஆக்கியிருக்கேன். அதே மாதிரி இங்க பாருங்க 2.5ங்கிறது 1.25 மாறிடுச்சு. சோ இந்த மாதிரி நீங்க மெயின் அக்கௌண்ட் மாஸ்டர் அக்கௌண்ட்ல லாட்டை வந்து அதிகப்படுத்தீங்கன்னா இங்கேயும் அதிகமாகும், இங்க கம்மி பண்றீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு கம்மியாகும். அப்போ நீங்க ஃபர்ஸ்டே வந்து எல்லா அக்கௌண்ட்டுக்கும் கால்குலேட் பண்ணி வச்சிருப்பீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அது ஆக்ட் ஆகிடும். இதே மாதிரிதான் நீங்க என்ன டைப்ல நீங்க போட்டிருந்தாலும் அந்தந்த டைப்புக்கு தகுந்த மாதிரி அதுவே அதோட ஆர்டரை எடுத்துக்கிடும், அதுவே அதோட ஆர்டரை க்ளோஸ் பண்ணிக்கிடும், ஓகேங்களா? இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க போட்டிருக்கிற ட்ரேடை வந்து இங்கேயும் நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். டேஷ்போர்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட எல்லா அக்கௌண்ட்டும் இங்க லாகின் ஆயிருக்கும். ஓப்பன் ட்ரேட் வந்து எந்தெந்த அக்கௌண்ட்ல எவ்வளவு ஓப்பன் ட்ரேட் இருக்கு அப்படிங்கறத காமிச்சிடும். இப்போ நான் என்ன பண்றேன், என்னோட MT4ல மட்டும் நான் தனியா என்ன பண்றேன், ஒரு ஆர்டர் வந்து நானே எடுக்கிறேன், ஓகேங்களா? MT4ல மட்டும் எடுக்கிறேன், ஓகேங்களா? சோ டேஷ்போர்ட் நான் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்போ வந்து நீங்க வந்து நம்ம கரன்சி வந்து ஆட் பண்ணணும். சோ இங்க ரன்னிங்ல தான் இந்த BCH இருக்குது. சோ அதனால இதை நம்ம வந்து சார்ட் விண்டோல போட்டுட்டு இதுல வந்து 0.01 வச்சு ஒரு ஆர்டர் வந்து நான் வந்து போடுறேன். MT4ல மட்டும் நான் தனியா ஒரு ட்ரேட் வந்து எடுக்கிறேன், ஓகேங்களா? சோ இப்போ அகைன் எடுக்கிறேன். அது 1 கிளிக் மோடு வந்து அது ஃபர்ஸ்ட் டைம் பண்றதால அந்த இஷ்யூலாம் வரும், ஓகேங்களா? அது இஷ்யூ கிடையாது, அது ஒரு 1 கிளிக் மோட்ல எடுக்கிறதுக்கான டிக் பண்ணணும். சோ இப்போ வந்து ரெண்டாவது ட்ரேட் எடுத்துருச்சு. இப்போ நம்ம வந்து இங்க வந்து பார்த்தோம்னா நானா மேனுவலா எடுத்திருக்கேன், MT4ல நானா தனியா எடுத்திருக்கிறேன். அப்ப அங்க என்ன பண்ணிருச்சு, அந்த ஆர்டரை இங்க ஷோ பண்ணிருச்சு. எல்லா ட்ரேடுமே உங்க அக்கௌண்ட்ல இருக்கிற ட்ரேடு அண்ட் ஓப்பன் ட்ரேடு, ப்ராஃபிட், லாஸ் எல்லாத்தையுமே இங்க ட்ராக் பண்ணும். நீங்க வந்து இந்த சாஃப்ட்வேர் மூலமா பண்ற டேட்டா மட்டும்தான் பண்ணணும் கிடையாது, உங்க அக்கௌண்ட் ஹிஸ்டரியை தான் அது எடுத்து இங்க வந்து உங்களுக்கு ஷோ பண்ணும், ஓகேங்களா? சோ இப்போ நமக்கு தெரிஞ்சுக்கலாம் ஓப்பன் ட்ரேட் வந்து மாஸ்டர் அக்கௌண்ட்ல எத்தனை ஓப்பன் ட்ரேட் இருக்குது,
ஸ்லேவ் அக்கௌண்ட் அதாவது காப்பியர் அக்கௌண்ட்ல எத்தனை ஓப்பன் ட்ரேட் இருக்குது அப்படிங்கறத முதற்கொண்டு நம்ம வந்து இங்கே பார்த்து எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். லாஸ்ட்ல இருக்கா ப்ராஃபிட்ல இருக்கா அப்படிங்கறது இங்க தெரிஞ்சுக்கலாம். ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கணும்னா ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி டே, இந்த டேல நமக்கு எவ்வளவு ப்ராஃபிட், இந்த வீக்ல எவ்வளவு ப்ராஃபிட், மந்த்ல எவ்வளவு ப்ராஃபிட், டோட்டலா அந்த அக்கௌண்ட்ல ஓவரால் ப்ராஃபிட் எவ்வளவு எல்லாத்தையுமே இங்க டீடைல்டா இங்க வந்து காமிச்சிடும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து அகைன் வந்து நான் வந்து அக்கௌண்ட் செக்ஷன் போறேன் அப்படின்னா அங்கே இண்டிவிஜுவல் அக்கௌண்டா கூட நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பாத்துக்கலாம். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு MT4 இருக்குது. MT4ல நான் வந்து இங்க வியூ கொடுத்தேன் அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு உள்ள போயிரும். அந்த அக்கௌண்ட் உள்ள போயிருச்சு அப்படின்னா அந்த அக்கௌண்டோட க்ளோஸ் ட்ரேட் எத்தனை இருக்குது அண்ட் ஓப்பன் ட்ரேட் இப்போ ரன்னிங்ல எத்தனை இருக்குது எல்லா அக்கௌண்ட் ஹிஸ்டரி முதற்கொண்டு நம்ம இங்கே பாத்துக்கலாம். அக்கௌண்ட் growth இப்போ கரண்ட்லி எவ்வளவு இருக்குது, பேலன்ஸ் எவ்வளவு இருக்குது, ஓப்பன் பொசிஷன் எவ்வளவு, எல்லாமே இங்க உள்ள வந்து நீங்க செப்பரேட்டா அந்த அக்கௌண்ட்டுக்கு மட்டும் நீங்க ட்ராக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்க தாராளமா இங்கே பாத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஃபங்க்ஷன், நிறைய ஃபங்க்ஷன் வந்து இந்த ட்ரேடர்ஸ் கனெக்ட்ல இருக்குது. ஸோ தாராளமா இந்த அக்கௌண்ட்டை வந்து இதுல நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்களே அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல வந்து நீங்க வந்து எந்த டவுட் வேணாலும் நீங்க தாராளமா கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து இந்த ட்ரேடர்ஸ் கனெக்ட் பத்தி ஓரளவுக்கு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் வேற ஏதாவது சின்ன சின்ன டவுட் இருக்குது அப்படின்னா அண்ட் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுக்கு செப்பரேட்டா ஒரு ஷார்ட்ஸ் எடுக்க முடிஞ்சு அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே, வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அதுக்கு மேபி ஏதாவது ஷார்ட்ஸாவோ இல்லைன்னா தனி வீடியோவாவே எடுக்க முடிஞ்சு அப்படின்னா அதையும் எடுத்து கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி ஃபண்டிங் கம்பெனிஸ்லாம் நீங்களும் பாஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட கோர்சஸ்ல ஜாயின் பண்றதுக்கான வெப்சைட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அண்ட் அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி அதிலே நம்மளோட கோர்சஸோட என்னென்ன கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.